world with vision, confidence and commitment. As a legal professional and able organizer, she has consistently stood for justice. Auzubillahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillah. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லும் போதே கம்பீரமான ஒரு கட்சி நமது கட்சி. அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய மகளிர் அணியினுடைய மாநாடு நீலகிரி மாவட்டத்தினுடைய மகளிர் அணி மாநாடல்ல மிகப்பெரிய சொல்லுங்க, பூந்தோட்டம் குலுங்கக்கூடிய மாநாடு. அத்தனை மலர்களும் புன்னகைத்த மகிழ்ச்சியோடும் காலை 11 மணி முதல் இந்த அளவும் எந்தவித அளவு கூட்டத்தும் குறையாமல் அல்ஹம்துலில்லாஹ் அமைதியாக அமர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மகளிர் அணி. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய சகோதரர்கள் எல்லாம் அவங்க மீட்டிங்ல சீக்கிரம் போகணும்னு சொல்றதுனால என்னுடைய உரையை அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இங்கே இருக்கக்கூடிய தீர்மானங்கள் மிக லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சில தீர்மானங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால உங்க முன்னாடி நாங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களை உட்கார வச்சிருக்கோம். ப்ளீஸ். அல்ஹம்துலில்லாஹ். தீர்மானம் எண் 1, மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 2, சுய தொழில் செய்ய வங்கி கடன்களை கொடுக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 3, 10,000 வீடுகளில் மின் இணைப்பு இல்லை, அந்த வீடுகளுக்கு வீட்டு எண் பட்டா வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 4, காட்டு விலங்குகளை மக்கள் வாழும் இடங்களுக்கு வருவதை தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க இந்த மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது. தீர்மானம் எண் 5, பச்சை தேயிலைக்கு குறைந்த விலையினால் விவசாயிகள் தேயிலை விவசாயம் நடத்த முடியாத சூழ்நிலை உள்ளது. அதற்கு 1 கிலோ தேயிலைக்கு ரூபாய் 40 கொடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க இந்த மாநாட்டின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம முதலமைச்சரோட ஸ்டாலின் முகாம் நடந்தது. அந்த முகாமில் நீங்கள் மனு கொடுத்துருந்து உங்களுக்கு அதில் 2வது கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த லிங்க் இப்போ இன்னும் ஒரு 10 நாள் முடிஞ்சிடும். அதில் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்கள் அனைவரும் கிடைக்கும். ஆனால் அந்த கேம்பில் இல்லாதவங்களுக்கு முருதாக இன்னும் அடுத்த திட்டத்தில் தான் வரும். அந்த கேம்பில் மனு செஞ்சுருந்தீங்களா கண்டிப்பாக ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கு. அந்த லிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உடனடியாக கிடைக்கும், நடவடிக்கை எடுப்பாங்க. இதான் அதுக்கு வழிமுறை. நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. உடனே கிடைச்சிருச்சு பதில். இன்னும் 4 தீர்மானம் இருக்கு, அதுக்கும் உடனே பதில் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். வர இருக்கக்கூடிய நாட்கள்ல அதுக்கும் தீர்வு கிடைக்கும். நன்றி சகோதரர்கள் அனைவருக்கும். தீர்மானங்கள் அல்ஹம்துலில்லாஹ். மேக்ஸிமம் நம்மளுடைய தீர்மானங்கள்ல 5 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டிருக்கு. தீர்மானம் எண் 6, தேசிய தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர் காதர் மைதீன் எக்ஸ்-எம்பி அவர்களுக்கு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தகைசால் தமிழர் விருது வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்து இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் எண் 7, தேசிய தலைமை நிலையம் காயிதே மில்லத் சென்டரை தலைநகர் புதுடெல்லியில் நிறுவியமைக்கு தேசிய தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர்
KMK ஹாதர் மைதீன் XMP அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இம்மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் எண் 8, மறைந்த கண்ணியத்திற்குரிய சிராஜு மில்லத் AKA அப்துல் சமத் அவர்களின் நூற்றாண்டு விழாவை பெரியார் திடலில் மிக சிறப்பாக கொண்டாடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைமை நிலையத்திற்கு நன்றி தெரிவித்து இம்மாநாடு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வருகிற 26 ஜனவரி 28ஆம் தேதி அன்று கும்பகோணத்தில் நடைபெற உள்ள மொஹல்லா ஜமாத் மாநில மாநாட்டிற்கு மகளிர் அணியின் சார்பாக, முக்கியமாக நீலகிரி மாவட்டத்தின் மகளிர் அணியின் சார்பாக திரளாக பங்கேற்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய தேசிய தலைவர் முனீருல் மில்லத் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு ஓட்டு ஒரு நோட்டு என்ற லட்சிய முழக்கத்தோடு செயலாற்றி மகளிர் அணியின் சார்பாக குறைந்தது 1000 டோக்கனாவது வாங்கணும்னு நினைச்சோம். ஆனால் 2000 டோக்கன்களை வாங்கி முடிவுற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீலகிரி மாவட்டத்தின் சார்பாகவும் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த அளவு ஒரு ஓட்டிற்கு ஒரு நோட்டு, நான் விளக்கம் சொல்லிடுறேன், அதற்காகவும் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்த தீர்மானமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ், ஆக இன்று 13 தீர்மானங்கள் உங்களுடைய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். என்னடா எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு காலையில் இருந்து பக்கு பக்கு பக்குன்னு இருந்தேன். காரணம் என்னன்னா, ஃபாத்திமா முசஃபர் அம்மா சொன்னது தான், ட்ரெயின் கிடைக்கும் கிடைக்காது, வருவோம் வரமாட்டோம். நேற்று இந்நேரம் வரைக்கும் நாங்கள் வரதா உத்தேசமே இல்லை. ஏன்னா எனக்கு ட்ரெயின் இருக்க, நான் சென்னை போகிறேன்ற முடிவோடு தான் இருந்தோம். ஆனால் ஏதோ என் மனம் உருடியது, ஏதோ ஒன்று சொன்னது, வேண்டாம் போகிறதுக்கு அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டான் டிக்கெட்டு, வரத்துக்கும் அல்லாஹ் ஒருவனே இருக்கின்றான் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம வந்தோம். வந்த உடனே ரூமில் ஃபர்ஸ்ட் கால் வச்ச முதல் மெசேஜ் கன்ஃபர்மேஷன் தான். டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இது எதை சொல்லுது? நம் சமுதாயத்தின் மீது நாம் வைற்றுள்ள பற்றை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். நல்ல யோசிக்கணும். நாம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் செய்யக்கூடிய செயல்கள் அரசியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அரசியல்வாதியாக மட்டுமல்ல, நாம் இஸ்லாத்திற்காக செய்யக்கூடிய பணி அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறான் என்பதற்காகத்தான் அதை நான் கூறுகிறேன். நல்லா நீங்க யோசிக்கணும். பா என்னால முடியல, இன்னைக்கு வர முடியல, டயர்டா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு நல்லா யோசிச்சோம்னா எப்பதான் தவக்கல் வேலையை செய்யறது? பெண்களுக்கு நிறைய இருக்கு, பெண்களுக்கு நிறைய வேலை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. எனக்கு என்னென்ன இருக்கு? குடும்ப வேலையை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், கோட்டை பார்க்கணும், ஆஃபீஸை பார்க்கணும், எல்லா வேலையும் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நாம் என்று ஒரு தடவை நாம் அல்லாஹ்விற்காக சமுதாய பணியில் இறங்கிவிட்டோம் என்று நினைக்கின்றோமோ, அப்போது நாம இறங்கிட்டோம்னாவே அதற்கான வலிமை கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவனே. அதுவும் இது கிடைக்கணும்னா எந்த கட்சியில் இருக்கணும்? இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கில் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்காரர்களுக்கு பொறாமை கிடையாது, அடுத்தவர்களை பழிவாங்கும் நோக்கம் கிடையாது, அடுத்தவர்களை எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும் என்கின்ற தீய எண்ணம் கிடையாது. அதனால் தான் நம் மனங்களை அறிந்த அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நம்முடைய தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாம் அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பெண்கள், முஸ்லிம் பெண்கள் வெளியில வருவாங்களா வரமாட்டாங்களா, வர்றாங்க வரல, அதெல்லாம் அரசியல். வந்துட்டோம் உக்காந்துட்டோம் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான். இதை ஒரு அரசியல் சேவையாக பார்க்காதீங்க. இந்த நேரத்திற்கான நற்கூலியை அல்லாஹ் தருவான், உண்மைதான். ஏனென்றால் நம்மளுடைய இஸ்லாத்தை ஒன்றி
இஸ்லாத்தோடு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய நாட்டிலேயே ஒரே கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு சமுதாய ஒற்றுமையில சமுதாயத்திற்கான ஒரு பாதுகாப்பு பேணப்படுது. இன்னைக்கு நீங்க பெண்கள் பார்த்திருப்பீங்க, மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணலாம், பண்ணக்கூடாது, இருந்தாலும் மகளிர் அணியை எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஏமா போமா, என்னம்மா உங்க கூட்டம் வந்திருக்காங்க, என்னம்மா பார்க்க மாட்டீங்க, அது வேற. இந்த கண்ணியம் என்பது மகளிர் அணிக்கு கொடுக்கிறது என்றால் அது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் நம்மளுடைய பேராசிரியர் அவர்கள் சொல்வார்கள், ஒற்றுமை எனும் கயிறை பற்றி கொள்ளுங்கள், ஒற்றுமை எனும் கயிறை பற்றி கொள்ளுங்கள். இல்லைன்னா என்ன ஆகும்? டிவைட் அண்ட் ரூல் தான். என்ன பண்ணுவான்? நம்மளெல்லாம் அப்படியே பிரிப்பான். பிரிக்கிறதா அடுத்தது வரேன் சொல்றேன். பிரிச்சு ஏதோ ஒன்று செய்யணும். அதுக்கு தான் அவனுடைய முதல் நோக்கமே என்ன? ஃபாத்திமா அப்பா சொன்ன மாதிரி ஆர்டிகல் 44 எனும் ஆயுதம். ஆர்டிகல் 44 என்ன? காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். அப்படியே என்ன பண்ணாங்க, முதல்ல உள்ள வந்த உடனே ஃபோர்ஸா தள்ளணும்னு எதிர்பார்த்தாங்க, முடியல. பெரிய பீரங்கி பார்த்துட்டோம் நம்ம கண்களுக்கு, அது பெரிய பீரங்கி. ஆர்டிகல் 44 என்பது ஒரு பெரிய பீரங்கி இருக்கு, அந்த பாம்பு போட்டா உடையும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்களுக்கு அது தெரியுது. சரி, எல்லாரும் எதிர்த்தாங்க. எதிர்த்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை இப்போ பாம்பு போட்டா சரி வராது, குண்டெல்லாம் போட்டோம்னா சரி வராது, இவங்களை ஒரு வழி பண்ணணும். என்ன பண்ணலாம்? குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும். ஆக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து திணித்தார்கள். என்னத்துக்கு? நம்ம பெண்களை தூண்டி விட்டு ஒரு சிவில் மேட்டர், ஃபேமிலி மேட்டர். நல்லா யோசிக்கணும். ஒரு குடும்ப சமுதாயத்துக்குள்ளே, ஒரு குடும்பத்திற்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை பேசி முடிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவங்க எங்க கொண்டு போறாங்க? கிரிமினல் அஃபென்ஸ், 3 years நான் பெயிலபிள் அஃபென்ஸ். எப்படி நம்ம கணவன்மார்களை நம்ம சண்டை போட்டுக்கிட்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் ட்ரிபிள் தலாக் சொன்னான்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அந்த சட்டத்தை திணித்தான் நம்பியது. அப்பெல்லாம் நான் ரொம்ப ஈகரா இருந்தேன் அந்த ட்ரிபிள் தலாக் ஆக்ட். அப்போ பார்த்தோம்னா வந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாமே நம் இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பெண் எந்த பெண்ணும் முத்தலாக் சட்டத்தை பயன்படுத்தவே இல்லை என்பதுதான் உண்மை. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கேஸ் ஃபைல் ஆனது? சரி போச்சு, இப்போ பிசித்து சென்று விட்டது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த அம்பும் உடைத்தெறிந்து விட்டோம். இவங்களை அடுத்தது ஏதோ ஒன்று பண்ணணுமே, அது ஏன் காஷ்மீரை விட்டு வைக்கணும், அது ஏன் இஸ்லாமியர்களுக்குன்னு தனியாக ஒரு தனித்துவத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதையும் உடைத்தெறிய வேண்டும். ஸ்டேட்ஸ் எல்லாம் யூனியன் டெரிட்டரியா மாறும். அந்த ஒரு புதிய அதிசயம் எல்லாம் இந்த ஒன்றிய அரசால் மட்டும்தான் திணிக்க முடியும். அதுவும் இன்னும் சரி வரல. சரி, அடுத்தது CAA, NRC, NPR போன்ற சட்டங்களை திணித்து நம் மக்கள் மீது எப்படியாவது ஒரு வேற்றுமையை உருவாக்கிட வேண்டும் பார்த்தாங்க. அதுவும் முடியல. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய நாட்டத்தால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பிரதிநிதித்துவத்துக்கு வருவோம். நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு நாம் ஓட்டுக்காக நின்றுட்டு இருக்கோம். SIRங்கிற பிரச்சனையில் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபார்ம் 6. ஃபார்ம் 6 அப்படிங்கிறது என்ன? ஃபார்ம் 6 என்பது ஆன்லைனில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க கிட்ட கேட்டு பாருங்க, தெரியலன்னா புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடியவங்களே திரும்ப வரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு. ஆனால் புதிதாக இருப்பவர்கள் என்ன பண்ணலாம்? பீகாரில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணிக்கலாம். ஆக ஓட்டு திருட்டு என்பது இந்த SIR மூலமாக நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு தான் எல்லாரும் என்ன சொன்னோம்? உஷாரா இருங்க. எல்லாரும் உங்களுடைய ஓட்டுக்களை கைப்பற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள உங்க ஓட்டு வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. அடுத்தது நம்மளுடைய பிரதிநிதிகள் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. MLAs, MPs,
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவர்கள். எக்மோர் கவுன்சிலர் ஃபாத்திமா முஸ்ஃபர் அம்மா இருக்காங்க, அண்ட் தென் அவங்க ஸ்மிருதி அட்வொகேட் ஸ்மிருதி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து இப்போ உங்கள் மாவட்டத்திலேயே 2 பேர் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ நிற்கும் போது நம்மளுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய சகோதரர்கள் எம்எல்ஏவாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஓரளவுக்கு செலவு பண்ணுவாங்க. நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் ஏதோ ஒன்று இருக்கணும், நாமளும் ஏதோ ஒன்று செய்வோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பேராசிரியர் ஹாதர் மொய்தீன் சாஹிப் அவர்கள் சொன்ன விஷயம், 1 ஓட்டு 1 நோட்டு. ஆக ஒரு ஓட்டிற்கு ஆகக்கூடிய செலவுகள் 100 ரூபாய். உங்களால் முடிந்த உதவி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்களும் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரிடம் உங்களால் முடிஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிள், யாரால எவ்வளோ செய்ய முடியும், எவ்வளோ தர முடியுமோ அவ்வளவும் கேட்டு ஒரு டோக்கன்ஸ் மாதிரி கொடுக்க சொல்லி வாங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நம் தீர்மானத்தில் செய்ய சொல்லப்பட்டுள்ள ஒரு ஓட்டு 1 நோட்டு. பசி மயக்கமா? சத்தமே வரலையே. 1 ஓட்டு 1 நோட்டு. ஆக இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்ம 1 ஓட்டு 1 நோட்டு என்கின்ற ஒரு முழக்கத்தோடு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மொஹல்லா ஜமாத் ஏன் கட்டாயம்? மொஹல்லா ஜமாத்துக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம்ல, 28ஆம் தேதி நடக்க போகுதுல்ல கும்பகோணத்தில், ஏன் நம்மெல்லாம் பங்கேற்கணும்? ஏன் மொஹல்லா ஜமாத்தெல்லாம் தேவையா என்ன அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இஸ்லாத்திற்காக நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெரியவர்கள் பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நம்முடைய சந்ததிகள், எதிர்கால சந்ததிகளுக்காக, இறைவனுக்கான வழிபாட்டுகளுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் கபரஸ்தான், மஸ்ஜித், தர்காக்கள் சேர்ந்த அனைத்து விஷயங்களும். யாருக்காக? நம்மளுடைய சமுதாய நலத்திற்காக. அதை என்ன பண்றாங்க? உமீத் என்னும் சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தில் உங்களுக்கு உமீத் என்னும் போர்ட்டல்ல நீங்க அப்லோட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியாது? இஸ்லாமியர்களுடைய சொத்தை இஸ்லாமியர்களுக்காகவே அப்படிங்கிறது இல்லாம பண்றதுக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் சப்ஜெக்ட் பேட்ஸ்னா போர் அடிக்க தான் செய்யும், ஆனா இது உண்மை. அவன் எப்படியாவது இஸ்லாமியர்களுடைய சொத்தை பறித்து கொள்ள வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் உமீத் சட்டம் 2025. அதை நம்ம விடலாமா? அப்போ என்ன இருக்கணும்? அடிப்படை ஒரு சமுதாயம் என்றால் ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்ததுதான். என்ன, இங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, ஒரு ஸ்கூல்லே நான் சொன்னேன், ஸ்கூலே நடத்துறீங்க, பிரின்சிபாலும் போட்டாச்சு, வைஸ் பிரின்சிபாலும் போட்டாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, வாழ்த்துக்கள். ஆக உங்களுக்கு நான் சொல்றது என்னென்ன, ஒரு சமுதாயத்துல குடும்பம் எல்லாம் ஒன்று இணைந்ததுதான் என்ன, ஒரு சமுதாயம். ஆக ஒவ்வொருவரும் ஒருங்கிணைந்து, இஸ்லாமியர்கள் எல்லாம் முஹல்லாக்களாக ஒருங்கிணைந்து இருக்கக்கூடியதான் முஹல்லா ஜமாத்துக்கள். 8000க்கும் அதிகமான முஹல்லா ஜமாத்துக்களினுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். அதற்காகத்தான் இன்று கும்பகோணத்தில் இன்ஷா அல்லாஹ் வர 28ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஸோ அதில் உங்களால் முடிந்தளவு, ஏன்னா எனக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாவட்டம் ஏற்கனவே ஒரு மாவட்ட மாநாடை நடத்தி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டிலும் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட தலைமைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேர் வாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மகளிர் அணி பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, யாரையும் வற்புறுத்த மாட்டோம், யாரையும் அழுத்தம் கொடுக்க மாட்டோம். ஃப்ரீயா வேலை செய்யுங்க, ஆசைப்பட்டு வேலை செய்யுங்க, சுதந்திரமா வேலை செய்யுங்க, சந்தோஷமா வேலை செய்யுங்க, சமுதாயத்துக்காக வேலை செய்யுங்க. சரிதானே? இப்போ நான் பேசினதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டா யாரும் பதில் சொல்லுவீங்களா? நீங்கள்லாம் இல்லை, டீச்சர்ஸ் வேண்டாம், பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் வேண்டாம், எனக்கு நீங்க தான் சொல்லணும். சொல்வீங்களா? வேண்டாம். இந்த பரீட்சை நான் இப்போ வைக்கல, நான் திரும்பவும் வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் வருவேன். ஏனென்றால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். நான் நீலகிரி வரணும்னு நினச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டேன். திரும்பவும் இன்னும் ஒரு வாய்ப்பு வரும்போது வருவேன், அப்போ நான் கேட்டுக்கொள்கிறேன்.
கொஸ்டின் பேப்பர்லேருந்து தப்பிச்சிட்டாங்கங்கிற சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய சமுதாய பணி என்பது உள்ளார்ந்தத்தோடும் ஒற்றுமையோடும் ஒரு கையில் குரானையும் மறு கையில் அரசியல் அமைப்பையும் ஏந்தி கொண்டு இஸ்லாத்தையும் ஏந்தி கொண்டு நம்மளது குரானை இஸ்லாத்தையும் ஏந்தி கொண்டு அரசியலமைப்பையும் ஏந்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைப்பயணமாக சமுதாய பணியோடு இணைந்து செயல்படுவதோடு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட நிர்வாகம், அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு உண்மையாலுமே எல்லாரும் துவா செய்யணும். செய்யலாமா? அவர்கள் செய்த இந்த செயலுக்கு அல்லாஹ் நற்கூலி தருவானாக. அது மட்டுமல்ல, இப்பொழுது தேர்ந்தெடுக்க நிறைய பேரை நான் சொல்லலை, மன்னிக்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா டைம் நிறைய போயிடுச்சு, நான் நிறைய எடுத்துட்டேன், நல்லா தெரியுது, அதனால நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குடும்பம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனா எவ்வளோ டயர்டாகும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பேர் 150 பேர் 200 பேர் வரக்கூடியவங்களுக்கு வரவேற்று அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டயர்டாகும். ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது தேசநேச திருப்பயணம் ஒன்று நடந்துச்சு. அந்த தேசநேச திருப்பயணத்தினுடைய ஒரு பகுதியாக சேலம் மண்டலத்தில் நடந்துச்சு. அந்த சேலம் மண்டலத்தில் நடக்கும்போது நீலகிரி மாவட்டத்தினுடைய சார்பாக அல்ஹம்துலில்லாஹ் ஷக்கிலா ஜாஃபர் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது நான் சொன்னேன், கோயம்புத்தூர் ஆஸ் அ பொதுச் செயலாளராக ஒரு வேண்டுகோள் பிடிச்சேன் அவங்ககிட்ட. நான் மண்டலத்துக்கே உங்களை ஒரு அமைப்பாளராக போட்டுறேன், என்டையர் ஜோன் கோயம்புத்தூர் எல்லாமே வந்துடும், ஒரு ஜோன் இன்சார்ஜாக போட்டுறேன், நீங்கள் இருங்களேம்மா அப்படின்னாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? மேடம், எங்களுடைய மாவட்டத்தில் நான் முதல்ல ஃபஸ்ட்டு நினைக்கணும், அதுக்கப்புறம் நான் செயல்படணும்னு சொன்னாங்க. அப்போது எவ்வளோ பொறுமையும் தன்மையும், நம்ம செய்ய வேண்டிய செயல் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு தலைவியும் ரம்ஷிமா அவர்களுடைய செயல் அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் இருக்காங்க, சாரி டு சே நேம் சொல்லலை, ஸோ நஜ்மா இருக்கட்டும், எல்லாருமே மகளிர் ஆக ஆண்களுடைய செயல் இப்படி இருந்தால் பெண்கள் அத்துணை பேரும் இறங்கி இங்க வேலை செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? அவர்களுக்காக என்னுடைய நன்றிகள். உள்ள வரும்போதே குழந்தைகள் பட்டாளம். ஏற்கனவே சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா குழந்தைங்க கலகலன்னு இருக்கும். இதே ஆண்கள் மீட்டிங்காக இருந்தால் ஆண்கள் மட்டும் உட்காந்துருந்துருப்பாங்க. ஆனால் பெண்கள் நடத்தக்கூடிய இந்த மீட்டிங்கில் எவ்வளோ அழகழகான குழந்தைகள், அந்த அழகு குழந்தைகள், பட்டு குழந்தைகள் நம்மளை வரவேற்கும் போது பெற்ற இன்பம் என்பது எங்களுக்குள் இறைவன் கொடுத்த வரம் என்று இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அத்தகைய குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நிறைய பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? சாரி டு சே, நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன்னு நினச்சிக்கோங்க, சரியா? அத்தனை சகோதரிகள், பேர் இல்லாத சகோதரிகளும் நீங்களும் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா இவ்வளோ நேரமும், அந்த சகோதரிகளும் எல்லா சகோதரிமார்களையும் சேர்த்தும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்டம் மற்ற ஆண்கள் இருக்கக்கூடிய சகோதரர் IUML சேர்ந்த தாய் சபையை சேர்ந்த சகோதரர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டு பாடுபட்டு சமுதாயத்திற்காக நின்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2026 தேர்தலில் தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சி வருவதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. I invite Najma Bidrakar to honor Aisha ma'am.